இப்போ நான் உண்மையாக அழுகும்போது எப்படி அழுவேன்னு எனக்கு தெரியும்ல. இல்லை ஒரு எமோஷனை ஒரு குழந்தைகிட்ட நம்ம கன்வே பண்ணும்போதோ, இல்லை ஒரு அம்மா கிட்ட கன்வே பண்ணும்போதோ, அதர் பீப்புள் கிட்ட நம்ம கன்வே பண்ணும்போதோ, ஒரு எப்படி இருக்கும்னு நம்ம எல்லா லைஃப்லையுமே ஒரு இன்சிடெண்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணதை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து நிறைய இடத்துல பரவாயில்ல நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இந்த ஆடிஷனில் அது எனக்கு கிடச்சிது. கொலை படத்தில் விஜய் ஆண்டனி சார் கூட பண்ண படத்தில் ஆடிஷனுக்கு போன அன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கல என் கண்ணீர் அப்போ அதில் வரும்னு. ஏன் அப்படின்னா அந்த சீன் வந்து குழந்தை வந்து கோமாவில் இருக்கிற ஒரு சீனு. ஸோ அந்த இடத்துல நான் என் குழந்தைய யோசித்தேன், அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த இடத்துல அது என்னை மீறி வந்த கண்ணீர் தான். பட் அவர் அதை எதிர்பார்க்கல. அந்த இடத்துல ஒரு ஆடிஷனில் டக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டில் ஒருத்தவங்க அழறாங்க அப்படின்றதுல அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ சொன்னது தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். GT Holidays, South India's #1 travel brand.